உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துருக்கிறது மோகன் ரெடிபிள் சேனல். நான் உங்கள் மோகன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஏதாவது ஒரு வெப்சைட்டில் போய்ட்டு ஆர்டிகல்ஸ் நம்ம படிச்சுட்டு இருக்கும்போது இது மாதிரி பாப்பப் ஆட்ஸ் வந்து பார்த்தா நீங்கள் வந்து பார்த்துருக்கலாம். அது மட்டும் கிடையாது, கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆட்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிக்கடி டிஸ்பிளே ஆனது ஆகிட்டே இருக்கும். ஸோ நம்மளுக்கு ஆர்டிகல் படிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்ன மெயின் ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாப்பப் மெசேஜ் வருது இல்லைங்களா, தெரியாமல் அது மேலே கைப்பட்டா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேரெக்டாக பார்த்தீங்கன்னா அமேசானுக்கு உங்களை வந்து அழைச்சிட்டு போயிடும். ஸோ அந்த கிராஷ் பட்டன் அழுத்தத்துக்கு ட்ரை பண்ணாமே சரி, ஒரு டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமேசானுக்கு போயிடும். நம்மளுக்கு ரொம்ப இரிட்டேட்டாக இருக்கும் இது மாதிரி நம்ம வந்து ஆர்டிகல்ஸ் எடுத்து படிக்கும்போது. இதை நம்ம எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஒரு சிம்பிளான ப்ராசஸ் தான். இதுக்காக நீங்கள் எந்த ஒரு எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷனும் பார்த்தீங்கன்னா கொண்டு வர தேவையில்ல. டேரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய செட்டிங்ஸ் போயிடுங்க. செட்டிங்ஸ் போயிட்டு ப்ரைவேட் டிஎன்எஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். ஸோ கீழே வந்துருக்க பாருங்கள், இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணுங்கள். இங்கே ப்ரைவேட் டிஎன்எஸ் ஆஃபில் இருக்குது. நான் ப்ரைவேட் டிஎன்எஸ் கொடுத்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் டிஎன்எஸ் ப்ரொவைடர் ஹோஸ்ட் நேம் அப்படின்னு சொல்லி பாருங்கள். அதை நான் கிளிக் பண்ண உடனே இங்கே இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கங்க. இல்லை அப்படின்னா dns.adguard.com அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அது ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு சேவ் பண்ணிட்டா போதுமானது. இதுக்கப்புறம் மறுபடியும் அந்த வெப்சைட்டுக்கு நீங்கள் வந்து போனீங்கன்னா அந்த பாப்பப் மெசேஜ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஆனதாகாது. அது மட்டும் கிடையாதுங்க, கீழே இருக்கக்கூடிய அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆனதாகாது. ஃபார் எக்ஸாம்பிள், அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இப்போ ஆல்ரெடி ஓப்பன் பண்ண அந்த இது அப்படியே நீங்கள் வைக்க தேவை வச்சுருந்தீங்கன்னா அது கேட்ச் மறுபடியும் போய் உட்காரத்துக்கான சான்சஸ் இருக்குது. எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் ஃபஸ்ட்டு இது பார்த்துட்டு நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். அதுதான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆட்ஸ் எல்லாம் உங்களுக்கு அப்புறம் டிஸ்பிளே ஆனதாகாது. இப்போ மறுபடியும் நான் அந்த வெப்சைட்டுக்கு போகிறேன் பாருங்க. ஸோ அந்த அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு போட்டுருந்தீங்களா, அந்த ஸ்பேஸ் இருக்குமே தவிர அதில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆடுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே ஆனதாகாது. உங்களுக்கு பாருங்கள், அங்கே பாப்பப் மெசேஜும் பார்த்தீங்கன்னா எதுவும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆனதா ஆகல. ஸோ இது மாதிரி சிம்பிளான ஒரு ப்ராசஸில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த ஆட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வராமல் நம்ம வந்து தடுக்க முடியும். ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு ஈஸியான ஒரு ப்ராசஸ் தான். மறக்காம பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இங்கே இருக்கு பாருங்கள் அந்த பாப்பப் மெசேஜ். அது வந்து நான் ஜஸ்ட் டச் பண்ணி பார்த்த உடனே பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக நான் க்ளோஸ் பண்ணணும் தான் நினச்சேன். ஜஸ்ட் டச் பண்ண உடனே அது என்ன ஆச்சுன்னா டேரெக்டாக அமேசானுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து போகிறது நீங்களே பார்க்க முடியும். ஸோ மறக்காம இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வீடியோ பிடிச்சா லைக் கொடுத்துருங்க. மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.